விளையாட்டு மாறணும்னா வீடு மாறினா நடக்கும் நாங்கள் நம்பணும். இந்த வீடு 2 நாடாச்சு. அந்த நாட்டில் நல்லாட்சி புரிஞ்சாங்களா? கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினாங்களா? கேட்போம். இன்று சொல்ல வர்றாருன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஷோவோட ஆஃப் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு 50 நாள நெருங்க போகிறோம். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம், பண்ணலை. ஸோ வீட்டை மாற்றி விட்டாவாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம், பண்ணலை. சரி, கூடவே 2 நாடுன்னு பிரித்து விட்ருவோம், அப்போயாவது ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அதையாச்சும் ஒழுங்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜ்யம்னா மக்கள் குறை கேட்குறது, அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறது, மக்களை சந்தோஷப்படுத்த ஏதாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கண்டென்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க 2 நாடுனா மாற்றி மாற்றி திருடுறது தான் ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்ட்டு நினச்சி ஏதோ பண்ணாங்க. ரைட்டு, அட்லீஸ்ட் கொடுத்த அதிகாரத்தையாச்சும் ஒழுங்காக பயன்படுத்தினாங்களா அப்படின்ட்டு கேட்டார். ஆனால் இது யாரை கேட்டாருன்னு தான் தெரியல. ஒருவேளை இந்த நாட்டோட ராணி எனக்கு சென்று சாப்பாடு கொண்டு வாருங்கள், சென்று பழங்கள் எடுத்து வாருங்கள், எதிரி நாட்டுக்கே சென்று பல்லக்கை தூக்கிட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரமும் பண்ணிட்டு மூளையில் உட்காந்து அழுந்துட்டு இருந்த சாச்சனா மகாதேவி சொல்கிறாரா? இல்லை செங்கோலியே கையில் கொடுத்து நல்லாச்சு போறீங்கன்னு சொன்னாலும் செவனேன்னு உட்காந்துட்டு இருந்த நம்ம ராஜா ராணவ கேசரியை சொன்னாரா அப்படிங்கிறதும் தெரியல. இவங்க 2 பேரும் இருந்தாலும் இன்னொரு கேரக்டர் இருக்குது. கேப்டனாக இருக்கும்போது தளபதியாக மாறி அதிகாரம் பண்ணுறது, தளபதியாக இருக்கும்போது கேப்டனாக மாறி அதிகாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கும் நியாயமாக இல்லாமல் வீட்டுக்கும் நியாயமாக இல்லாமல் தன்னோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறதே சரியாக உணராத மந்திரியை சொல்கிறாரான்னு புரியல. உங்களுக்கு யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.